ஆகினால்தான் சாசு பார்த்தா இப்ப நான் எப்படி பேசுறது வேட்டேன். சாசு நேரடியா நினைச்ச முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ தொடர்பு கொள்வதற்கு யாரை பிடிக்கிறது? சர்ப்பம் நின்றுட்டு இருக்கு இல்லையா? நான் சொன்னேன்ல, கழுத மூலமாவும் வரலாம், பன்னி மூலமாவும் வரலாம். பன்னிக்குள்ள போச்சு இல்ல, போலியா? பன்னிக்குள்ள போச்சுது இல்லையா? அவன் எந்த மிருகத்து மூலமாயும் வரலாம். இப்போ தெரிந்து கொண்ட மிருகம் யாரு? சர்ப்பம். சர்ப்பத்தை பார்த்தான், வாட்ட சாட்டமா இருக்கிறான் இல்லையா? கொரில்லாவை விட கூடுனவன் பாருங்க, அந்த மனுஷ குரங்கை விட இவன் கூடுனவன். அப்போ கிட்டத்தட்ட அவன் யார மாதிரி இருப்பான்? மனுஷன மாதிரியே இருப்பான். பாடி, நல்ல பாடி, ஹைட் ஃபிகர் ஆளு, உடம்புலாம் என்ன இருக்கு? ரோமங்கள் இல்லையா? பார்த்தா இவன் தான் சரியான ஆளு. இவனை நினைச்சலாம் இப்போ யூஸ் பண்ணிடுவோம். அவன்கிட்ட போய் மெதுவா நினைச்சிருச்சு ஒட்டிக்கிட்டு. யாரு? லூசிபர். இப்ப யாருகிட்ட வந்துட்டான்? சர்ப்பத்துக்கிட்ட வந்துட்டான். சர்ப்பத்துக்கிட்ட வந்த உடனே இந்த கேள்வியை கேட்டுச்சுது, தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ இல்லையா? கேட்டா. ஆனா இந்த மிருகம் எப்படிப்பட்ட மிருகம்? நிமிர்ந்து நிக்கக்கூடிய மிருகம். மனுஷ குரங்குக்கு அடுத்தது வருது யாரா இருக்கும்? மனுஷ குரங்கா இருக்கிறது நடக்குதா இல்லையா? பார்த்திருக்கீங்களா? அதுக்கு வால் கிடையாது, சும்மா மனுஷன் மாதிரி நிச்சயம் நடந்து போகும். பின்ன இது அதுக்கு அப்பாற்பட்ட மிருகமா இருந்தா எப்படி இருக்கும்? அதை விட தாராளமா நிச்சயம் நடந்து போகக்கூடிய மிருகம். இது கூனி குறுகி போகக்கூடியது இல்லை. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், அது ஜீவன்ல வரல, மிருகத்துல வருது. இப்போ இந்த மிருகம் அவளோட பேச ஆரம்பிக்குது. ஆண்டவர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? சர்ப்பத்தை போல் வினாவுள்ளவர்களாயிருங்கள், பிராவை போல எப்படி இருக்கணுமா? கபடற்றவர்களாயிருங்கள். இப்ப இந்த சர்ப்பம் அவட்ட என்ன கேக்குது? வினாண்டா என்னது? கேள்வி. தெரியுமில்ல? வினா என்னது? கேள்வி. அது கேள்வி கேக்குது. தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் தேவன் புசிக்காண்டான்னு சொன்னாரா? ஏன் இதுக்கு தெரியாதோ? நல்லா தெரியும். ஆனா அந்த பொம்பளை வாயிலிருந்து என்ன வருதுங்கிறத பார்க்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, உங்ககிட்ட கேள்வியை போட்டு புடுங்குவாங்க. பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் வேற ஒரு ஆய்வு இல்லை. யாரு? இவர் தான், வேற யாரும் இல்லை இல்லையா? அப்படி போட்டு புடுங்கிறது உங்களுக்கு தெரியாது. பாவம், நீங்க இன்னும் சொன்னா இருப்பீங்க, நீங்க கேட்டக்கெல்லாம் பரிசுட்டு போயிருவீங்க. பிறகு பாத்தீங்கன்னா அங்க அது வெடி வச்சிரும். உங்ககிட்ட கேட்டு எங்க போய் சொல்லியாவும் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள் அருவாக்கம் கூட வந்துடும். அப்பதான் யோசிப்பி வச்சா என் வாய்க்குள்ள கிடக்கத வெளியே கக்க வச்சு வேற இடத்துல போய் சொல்லிவிட்டாள. இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் பார்த்துடுங்க. சர்ப்பத்தை போல் வினாவுள்ளவர்களா இருங்கள். சர்ப்பம் இப்ப நினைச்சது கொஸ்டின் பண்ணிச்சு, கேள்வி கேட்குது. இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணும்போது வேதத்தை மட்டும் நீ சொன்னீங்கன்னா தப்பிடுவா. வேற ஏதாவது சேர்த்தினா என்னன்றா நீ யாராயிருவா? பொய்யனாயிருவா. பைபிள் சொல்லுது இல்ல, இந்த வேதத்திலிருந்து ஒண்ணு கூட்டாத குறைக்காத. இது இன்னைக்கு நமக்குள்ள கட்டளை. சரி, இப்போ இந்த பெண் பதில் சொல்றா. என்ன பதில் சொல்றா? வாசிக்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். யாராவது ஊழியக்காரங்க வெளியே நிக்கிறாங்களா? கவனிச்சுடுங்க. நின்னாங்கன்னா அனுப்பி வச்சிருங்க, உட்கார்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ சாசு என்ன சொல்லுது, அதுக்கு இவ என்ன சொல்லுதா, அதைத்தான் இப்போ கவனிக்கணும். ஸ்திரீ இப்போ பதில் கொடுக்கிறா. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் என்ன செய்யல சொன்னாரா? ஒருத்தருமே கவனிக்கல போல் இருக்க. உண்ட மயக்கமா இல்ல பசி மயக்கமா? ரெண்டுல ஒண்ணு சொல்லுங்க. ரெண்டு மயக்கம் உண்டு. ஒண்ணு என்னது? உண்ட மயக்கம். உண்ட மயக்கம்னா தலை ஆடும், எனக்கு தெரியும் இங்க இருந்து. பசி மயக்கம்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா கண்ணு உள்ள சொருகும், இவங்க கண்ணை மூடிடுவாங்க. அதை நம்ம சொல்ல முடியாது இது பசி மயக்கமா இல்ல உண்ட மயக்கமாட்டு இல்லையா? எந்த மயக்கத்தில் உட்காந்துருக்கீங்க?
வாசிப்பா 4வது வசனத்தை, 2வது வசனத்தை. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் சொல்லிட்டா இல்லையா? இந்த வார்த்தை ரைட் தானே? ரைட். இப்போ 50% மார்க் வாங்கிட்டா. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். இப்போ ஒரு வார்த்தையை மெதுவா என்ன செய்தா? கூட்டிட்டா. இதுக்கு தான் அதிகமா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதிக பேச்சில் என்ன உண்டாகுமா அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது ரைட்டு தானே? பொம்பளை ஒரு வார்த்தை தான் அதிகமா பேசினா, இப்ப அதே என்னதாயிட்டு பாவமாயிரும் பாருங்க. அது போய் தேவன் என்ன சொன்னாரு? கனியை என்ன செய்யாத? புசிக்காத. நடுவில் இருக்க மரத்தில் உள்ள கனியை புசிக்காத அப்படின்னாரு. இப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு வேற ஒரு காரியத்தை பார்க்கணும். எப்படி ஆண்டவர் லீடு பண்ணாரோ அப்படி நான் உங்களுக்கு செய்தி கொடுக்குறேன். அது மனசுல வர்றதுனால உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. பார்வைக்கு என்னதான் அது? அழகு, புசிப்புக்கு நலம். இந்த 2 வார்த்தையை நோட் பண்ணிடுங்க. பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு என்னது? நலம். ஆங்கிலத்தில் வாசிப்பா. And out of the ground made the Lord God to grow every tree that is pleasant to the sight and good for food. இது ஆகாரத்துக்கு எப்படி இருந்துச்சு? நல்லது இல்லையா? சரி, இது அப்படியே வச்சுக்கிடுங்க. வாசி. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். நன்மை தீமை அறிகிற விருட்சத்தை எங்கிருந்து முளைக்க பண்ணாரா?